3 புதிய குற்றவியல் சட்டங்களும் பகுதி நேர பணியாளர்களால் உருவாக்கப்பட்டது என்று கூறிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாங்கள் நாடாளுமன்றத்தின் பகுதி நேர பணியாளர்களா என வினவிய அவர், இது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றார். அயோத்தியை போன்று குஜராத்திலும் பாஜகவை வீழ்த்துவோம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரைத்துள்ளார். குஜராத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே பேசிய அவர், அகமதாபாத்தில் தகர்க்கப்பட்ட காங்கிரஸ் அலுவலகத்தை போன்று குஜராத்தில் பாஜகவை தகர்ப்போம் என்றார். ஒன்றிய பாஜக ஆட்சி மாறுவதற்கு 3 குற்றவியல் சட்டங்களே காரணியாக அமையலாம் என்று திமுக எம்பி ஆர். ராசா தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக வழக்கறிஞர்கள் பிரிவு நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்த அவர் இவ்வாறு கூறினார். நீட் தேர்வு முறைகேட்டால் ஸ்டெதஸ்கோப்பை பிடிக்க தெரியாதவர்கள் மருத்துவராகும் நிலைமை உருவாகும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பணம் கொடுத்து மருத்துவர்களாக வருபவர்களின் கைகளில் ஏழை உயிர்கள் சிக்கும் என்றார். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் என்றார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் ஹைதராபாத்தில் சந்தித்து பேசினார்கள். ஆந்திர மாநில பிரிவினை சட்டத்தின்படி நிலுவையில் உள்ள சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக குழு அமைத்து உடனடி தீர்வு காண அப்போது முடிவு செய்யப்பட்டது. அதிமுகவின் கிளை செயலாளர் போன்று எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே. சி. பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடியால் அதிமுகவின் வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு மடைமாறி செல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் கிருமாம்பாக்கம் பகுதியில் தனியார் இடத்தை ஆக்கிரமித்து நில உரிமையாளர்களை மிரட்டி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். என்.ஆர். ரங்கசாமி ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கட்சியின் தேசிய தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான மாயாவதி இன்று சென்னை வருகிறார். சிறப்பு விமானம் மூலம் வரும் அவர் இன்று பிற்பகலே லக்னோ திரும்புகிறார். மேற்கு வங்கம், பஞ்சாப் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பின் நடக்கும் முதல் தேர்தல் என்பதால் இதன் முடிவை என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் சவாலாக நினைத்து களமிறங்கியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.